அகில். ம் அகில், சொல்லு. நீ அப்பாவாக போற. என்ன சொன்ன? நீ அப்பாவாக போறன்னு. ஏய் என்ன சொல்ற நீ? தெரிஞ்சுதான் சொல்றியா? நமக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? ஏய் ஏதாவது டெஸ்ட் டியூப் பேபி ரெடி பண்ணிட்டியா என்ன? ஐயோ அகில், அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு காலையில நம்ம வீட்டு வாசல்ல ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்திருந்தான். குடுகுடுப்புக்காரனா? ஓகே. இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, ஒரு புது உயிர் வரப்போகுதுன்னு சொல்லிருக்கான். நம்ம நிம்மி பாத்துட்டு வந்துதான் சொன்னா. அந்த நிம்மியே ஒரு ஃப்ராடு. உங்ககிட்ட இது காசு புடுங்கிறதுக்காக எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பா. அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்பியா நீ? ஐயோ இல்ல அகில், அந்த உடுக்க சத்தம் எனக்கே காதுல கேட்டுச்சு. உன் காதுல ஈயத்தை கொண்டு தேய்க்க. சரி கேட்டு போ. நீ விஷயத்துக்கு வா ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான் விஷயம். நமக்கு குழந்தை பிறக்க போகுது. உடுக்க சத்தம் கேக்குது. வீட்டுக்கு குழந்தை வர போகுதுன்னு ஒருத்தன் சொல்றான். அதை கேட்டுட்டு நான் அப்பாவாக போறேன்னு என்கிட்டயே வந்து கை கொடுக்குற. ஓ மை காட், ஐ கான்ட் பிலீவ் திஸ். நீ நமக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்ல வரியா? ஏய் என்னம்மா வெக்கப்படுற? ஐயோ, இங்க வெக்கத்துக்கு தான் வேலையே இல்லையே. அப்படி எந்த சம்பவமும் நமக்குள்ள நடக்கவும் இல்லையே. அஞ்சலி, யூ நோ சம்திங்? நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எவனோ ரோட்ல போறவன் வளர்றது எல்லாத்தையும் மனசுல ஏத்துக்கிற? இல்ல அகில், நானும் தான் அதுக்கு ஆசைப்படுறேன். தெரியுது. உன் மூஞ்ச பார்த்தாலே நல்லாவே தெரியுது. வழி இது, தொடச்சுக்கோ. ஒருவேளை அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது நடந்தா கூட இந்த வீட்டுல ஒரு குழந்தை வர போகுதுன்னு சொன்னான். ஆனா அஞ்சலிக்குன்னு சொல்லல. அப்படி பார்த்தா அந்த குழந்தை கண்ணமாணி கூட பிறக்கலாம். அதான் கண்ணமாக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு டாக்டரே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. அப்புறம் எப்படி பிறக்கும்? உனக்கு ஏதாவது கன்ஃபார்மா குழந்தை பிறக்குன்னு நீ ஏதாவது சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கியா? அகில், ஏய் கூல் டவுன் பேபி, கூல் டவுன். கண்ணமாணிக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்றது இருக்கட்டும். எப்பவாச்சும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு நீ மனசார ஆசைப்பட்டிருக்கியா? இல்லல, அத சொல்லு. ஆக்சுவலா இதுதான் உன் பிரச்சனையே. டாக்டர் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். உன் மனசுல நல்ல விதமா நினைச்சிருந்தா குடுகுடுப்புக்காரன் சொன்னதுமே ஒருவேளை உன் அக்காக்கு தான் குழந்தை பிறக்க போதும்னு நீ நினைச்சிருக்கணும். என்ன பண்றது? சின்ன வயசுல இருந்து அப்படி ஒரு வெறுப்புல நீ வளர்ந்துட்ட. அவ்வளவு சீக்கிரம் உன் மனச கண்டிப்பா மாத்த முடியாது. சரி, நீ கேட்டதுக்கு நான் வரேன். நாம ஒரு குழந்தை பெத்துக்கணும்னு நீ ஆசைப்படுறல. எனக்கு தான் அப்படி ஒரு ஐடியாவே இல்லையே. அகில், ஏன் அகில் இப்படி அநியாயத்துக்கு விலகி போற? ஏய் கைவிடு ஒரு நிமிஷம். ஏன் அஞ்சலி இப்படி பிஹேவ் பண்ற? நான் ஒரு பொண்ணுடா. நானும் எவ்வளவுதான் வெக்கத்தை விட்டு கெஞ்சிருது. முற்பகல் செய்யின் பிற்பகல் வெளியன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? நான் நாய் மாதிரி லோன்னு சுத்தும் போது நீ எப்படி என்ன டீல்ல விட்ட? எப்படி என்ன வெறுப்பேத்தி சாகடிச்ச? எப்படியெல்லாம் பொய் காரணம் சொல்லி என்ன நோகடிச்ச? எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அஞ்சலி. அகில் ப்ளீஸ், அதுக்கெல்லாம் நான் எத்தனையோ தடவை சாரி கேட்டேன்ல. திரும்பவும் வேணா இன்னொரு தடவை நான் சாரி சொல்லிக்கிறேன். ஆனா அதுக்காக நீ இப்படியெல்லாம் பழி வாங்காத. அஞ்சலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே ஸ்மூத்தா இயல்பா நடக்கணும். எதையும் கேட்டு வாங்குற நிலைமை ரெண்டு பேருக்குமே வரக்கூடாது. அதுக்கு பேசிக் என்னன்னு தெரியுமா? பொதுவா ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்புன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றது கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு மதிப்பு இருக்கணும். அப்பதான் அன்பு வரும். That means love. ஆனா எனக்கு உன் மேல நல்ல மதிப்பே இல்லையே. அப்புறம் எப்படி அந்த லவ் வரும்? அதே மாதிரி அந்த லவ் வராம எப்படி நமக்கு குழந்தை பிறக்கும்? ஒருவேளை கண்ணம்மானிக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருந்தாலும் இருக்குமே தவிர நமக்கெல்லாம் எந்த வாய்ப்புமே இல்லை.
மேரிட்டல் ரேப். ரொம்ப தப்பு பேபி. யூ காட் இட்? என்னாச்சு? காலையில இருந்து ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கு? ஏய், என்ன மாப் போடுறியா இல்ல தரக்கி ஒத்தடம் குடுக்கறியா? இன்னும் 2 நாள்ல வீட்ல பூஜை இருக்கு. வீடெல்லாம் கிளீனா இருக்கணும். எல்லா இடத்துக்கும் மாப் போட்டுட்டு குத்து விளக்கு, தாம்பாள தட்டுன்னு எல்லா பூஜை சாமானையும் சுத்தமா கழுவி வைக்கிற. மறக்காம வீடு முழுக்க ஒட்டடை அடிச்சிடு. அப்புறம் இத பார், டோர் மேட்ஸ் எல்லாம் அவ்வளவு அழுக்கா இருக்கு. அது எல்லாத்தையும் மிஷின்ல போடாம மேட், கார்பெட் எல்லாம் கையால தான் நீ வாஷ் பண்ற. என்ன புரியுதா? ஏய், நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? சரிங்க அத்தை, பண்ணிடுறேன். என்னடி பூஜை இருக்கு, வேலையை பாருன்னு சொன்னா அப்படியே இங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்க நீ? இப்ப பண்ணிடுறேன் அத்தை. ஒரு மாதிரியா இருந்துச்சு அதான். ஏய், என்ன ஒரு மாதிரியா இருக்கு, 2 மாதிரியா இருக்குங்கற? மத்த நேரம்லாம் வெட்டியா தானே இருக்க. என்னைக்காவது உனக்கு வேலை சொன்னா உனக்கு வலிக்குதா? இல்ல அத்தை, கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, அதான் உட்கார்ந்துட்டேன். இப்ப முடிச்சிடுறேன் அத்தை. உனக்கு ஒரு வேலை சொன்னா தலை சுத்தம், கால் சுத்தம் எல்லாமே சுத்தம்டி. வேலை செய்யாம எப்படி ஓபி அடிக்கிறதுன்னு உன்கிட்ட தாண்டி கத்துக்கணும். இத பார், ஒழுங்கா சீக்கிரமா எல்லா வேலையும் பாரு. ஏய், உன்கிட்ட தாண்டி சொல்றேன், அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்க. சீக்கிரம் பாருடி வேலையெல்லாம். தொடச்சிட்டு இருக்கல, நீ பாட்டுக்கு நடந்து போற. கண்ணு தெரியல உனக்கு? சாரி கண்ணம்மா, கவனிக்கல. என்ன சாரி? ஒருத்தி கஷ்டப்பட்டு தொடக்கிறா, அதுல நடக்கிறோன்னு கொஞ்சமாவது அறிவில்ல? முதுகொடைய கீழே குனிஞ்சு தொடச்சு பாரு, அப்பதான் என் கஷ்டம் உனக்கு தெரியும். கண்ணம்மா, நான் நிஜமாவே ஏதோ ஞாபகத்துல கவனிக்காம வந்துட்டேன். இதுக்கு போய் ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகி கத்துற? கத்துறனா? எப்போ? எப்போவா? இப்போ அறிவு இல்லையா, மூளை இல்லையான்னு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினியே, என்ன தானே திட்டின?
அறிவு, எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அறிவு. சாரி. நீ முதல்ல உட்காரு. ம். என்னாச்சு கண்ணம்மா? மனசுல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாரதி ஏதாச்சும் திட்டினானா? இல்ல அறிவு, பாரதி மாமா என்னையே திட்டுறாரு. ஆமா இல்ல, அவன் ஏன் உன்னை திட்ட போறான்? ஒருவேளை சித்தி ஏதாச்சும் வழக்கம் போல கச்சேரி ஆரம்பிச்சாங்களா? ம், எப்பவும் போலதான் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னாங்க. அப்புறம் ஏன் இன்னைக்கு உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒரு செகண்ட் கோவப்படுற, அடுத்த செகண்ட் அப்படியே ரிவர்ஸ் கியர் போடுற. உன் மனசுல ஏன் இவ்ளோ ஆசிலேஷன்? தெரியல அறிவு, காலையில இருந்து கொஞ்சம் தலை சுத்துற மாதிரியே இருக்கு. அப்படின்னா இந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? ரெஸ்டா? நீ வேற 10 நிமிஷம் உட்கார்ந்ததுக்கே அத்தை ஏன் எதுக்குன்னு கேட்டாங்க. என்னாலயும் சும்மாலாம் உட்கார முடியாது. அப்ப எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் கண்ணமா, நீ பயங்கர மூட் ஸ்விங்ல இருக்க. திருப்பி சொல்லு. இப்ப ஏதோ சொன்னியா அறிவு? உனக்கு மூட் ஸ்விங் இருக்குன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன? இதே வார்த்தை தான் மாமாவும் சொன்னாரு. சொல்லிட்டானா? அப்படின்னா அதேதான். அது ஒரு நோயெல்லாம் இல்ல கண்ணமா. மனசுல ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நிமிஷம் வேற மாதிரி இருக்கும். எதுக்குன்னே தெரியாம யார் மேலேயாச்சும் கோவம் வரும், எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம். அடுத்த நிமிஷமே அவங்க கிட்ட நல்லபடியா பேசுவோம். இப்ப நீ என்கிட்ட நடந்துக்கிட்டல, அந்த மாதிரி. இதுவே வழக்கமான கண்ணமாவே இருந்தான்னு வை, நீ தொடச்ச இடத்துல நடந்து போனதுக்கு நானே சாரி சொல்லியிருந்தா கூட இதெல்லாம் ஒரு விஷயமா, நீ போ அறிவு, நான் தொடச்சுக்கிறேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிருப்பான். ஒன்னும் புரியல அறிவு. ஆனா எனக்கு ஒண்ணு புரியுது, உன் உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது. அதான் உன் மனசுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்து இருந்துக்க கண்ணமா. என்ன இது திடீர்னு நம்ம வீட்ல கூடு கட்டி இருக்கு? இந்த வீட்டுக்கு புதுசா ஒரு உயிர் வரப் போகுது. சிட்டுக்குருவி எந்த வீட்ல கூடு கட்டி இருக்கோ அந்த வீட்ல ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா நம்ம அஞ்சலி அம்மா. அஞ்சலி அம்மா என்கிட்ட போய் சொல்றீங்களா? இதோ வர. அஞ்சலி அம்மா, அஞ்சலி அம்மா, எதுக்குடி இப்படி கத்திட்டு வர? இந்த வீட்டோட முத வாரிச நீங்க தான் பெத்து கொடுக்கணும்னு நினைக்கிற முத ஆள் நான் தான். என்கிட்ட போய் சொல்றீங்களே? என்ன போய்? அம்மா, அதான் உங்களுக்கும் அகில் நையாக்கும் எதுவுமே இல்லைன்னு என்கிட்ட சொன்னீங்களே, அது பொய் தானே? அம்மா, என்கிட்ட சொல்றதுக்கு என்னமா உங்களுக்கு வெக்கம்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல முடிஞ்சிருச்சு தானே? உனக்கு எதுக்குடி அதெல்லாம்? இப்போ நீ தெரிஞ்ச என்ன பண்ண போற? அன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல சீக்கிரம் ஒரு வாரிசு வர போதுன்னு அந்த குடுகுடுப்புக்கார சொன்னா, அத நான் உங்ககிட்ட வந்து சொன்னதுக்கு அப்படி எதுவுமே இல்லைன்னு என்கிட்ட மழுப்புனீங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நம்ம வீட்டு வாசல்ல சிட்டுக்குருவி கூடு கட்டி இருக்குமா. நீங்க என்கிட்ட மறைக்கலாம், அந்த சிட்டுக்குருவி கிட்ட மறைக்க முடியுமா? என்னடி உளர்ற? இப்ப சிட்டுக்குருவி கூடு கட்டினா என்ன, குஞ்சு பொரிச்சா என்ன? இப்ப எதுக்கு லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? அம்மா, விஷயம் இல்லாம நான் ஏதாவது உங்ககிட்ட வந்து சொல்லுவேனாமா? எந்த வீட்ல சிட்டுக்குருவி கூடு கட்டி இருக்கோ அந்த வீட்ல குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தமா? இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? இது என்னடி புது பொருளையா இருக்கு? இது புதுசும் இல்ல பொருளையும் இல்லம்மா, இதெல்லாம் ரொம்ப பழைய சென்டிமெண்ட். நீங்க வேணா உங்க பாட்டு கிட்ட கேட்டு பாருங்களேன். சரி, இருந்துட்டு போட்டும், அதுக்கு என்ன இப்போ? இப்போ உடனே நான் தான் கர்ப்பமா இருக்கேன்னு கை கொடுக்க ஓடி வந்துட்டியா? ஆமாமா, நீங்க என்கிட்ட சஸ்பென்ஸ் வைக்கலான்னு பாத்தீங்க, ஆனா நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாத்தீங்கல்ல? ஆமா ஆமா, நீ பெரிய தாமஸ் ஆல்வா எடிசன். நீ வேற ஏண்டி என்ன சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அதான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, அகில் என்ன பக்கத்திலே நெருங்க விட மாட்டேங்கிறான்னு. நான்லாம் டெஸ்ட் டியூப் பேபியை பெற்றுக்கிட்டாதான் உண்டு. அம்மா, சும்மா அப்படியே என்கிட்ட அடிச்சு விடாதீங்கம்மா.
நல்ல விஷயத்த 4 பேர்கிட்ட சொன்னாதான் மனசு இன்னும் சந்தோஷப்படும்னு நீங்க கேள்விப்பட்டதில்ல? அதுவும் இல்லாம நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா நான் நல்ல நல்ல சாப்பாடை செஞ்சு உங்களுக்கு எடுத்துட்டு வருவேன்ல. ஏமா என்கிட்டயே மறைக்கிறீங்க? திரும்ப திரும்ப அதே பேசி என்ன அப்படியே கடுப்பேத்தாத. நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. நான் சந்தோஷப்பட்டா நான் கொடுக்குற 500 1000க்கு ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் அடிச்சு விடாத. நீங்க இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றத பார்த்தா அந்த கண்ணம்மா கர்ப்பமா இருப்பாளோ? நிம்மி, இல்லம்மா, ஒருவேளை அவளுக்கு உடம்பு சரியா இருந்தா? அது என்ன காய்ச்சலா ஜலதோஷமா அப்படியே மாத்திரை போட்டு சரியாகிறதுக்கு? வாய்ப்பே இல்ல. அவெல்லாம் கனவுல கூட கர்ப்பமாக முடியாது. ஏய் கனமா, என்னாச்சு கனமா? என்னாச்சு கனமா? ஏன் வாந்தி எடுக்கிற? என்னாச்சு சொல்லு. என்னன்னு தெரியல அறிவு. இந்த தண்ணி குடி. ம். இப்ப பரவாயில்லையா? பாத்து பாத்து வா. அம்மா, என்னம்மா திடீர்னு கண்ணம்மா வாந்தி எடுக்கிறா? உடம்புக்கு ஏதாவது ஆகாம இருக்குமோ? அம்மா, பார்த்தா எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியலம்மா. குடுகுடுப்புக்கார அந்த குருவி கூடு, அம்மா, இதெல்லாம் சேர்த்து கணக்கு போட்டா எனக்கு என்னமோ டவுட்டா தாமா இருக்கு. பாத்துக்கோங்கம்மா. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். ஒருவேளை அவ சொல்ற மாதிரி நடந்துட்டா? என்னடி சொல்ற? கண்ணம்மா முழுகாம இருக்காளா? பாட்டி, அவ முழுகாம இருக்கான்னு சொல்லல. முழுகாம இருக்கவங்களுக்கு என்னென்ன செய்யுமோ அது அத்தனையும் அவளுக்கு நடக்குது. அதான் பாட்டி எனக்கு பயமா இருக்கு. நீ எதுக்குடி பயப்படுற? கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் உதிக்கும். அந்த வங்கக்கடலு வத்தி போனாலும் போகும். ஆனா அவ வயித்துல குழந்தை உண்டாக வாய்ப்பே இல்ல. பாட்டி, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. ஒரு நாள் குடுகுடுப்புக்காரன் வாசல்ல வந்து இந்த வீட்ல ஏதோ வாரிசு உருவாக போகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போல இருந்தே எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. யாருடி இவ? குடுகுடுப்பக்காரன் சொன்னானா அத வேற இவ நம்புறாளாம். பரீட்சை எழுதி பாஸ் பண்ண டாக்டர் சொன்னதே சில சமயத்துல பொய்யா போகுது. ரோட்ல போறவன் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் என்னத்தை படிச்சு கிழிச்சியா? பாட்டி, நான் மட்டும் நேர்ல வந்தேன்னு வை, அப்படியே அந்த கழுத்தை பிடிச்சி திருக்கிடுவேன். ஒழுங்கா நான் சொல்றத கேட்டுட்டு பேசு பாட்டி. சரிடி, கோவப்படாம சொல்லு. முதல்ல அந்த குடுகுடுப்புக்காரன் வந்து சொன்னானா, அப்புறம் பார்த்தா வாசல்ல சிட்டுக்குருவி கூடு கட்டி இருக்கு. சரி, அதெல்லாம் போட்டோன்னு பார்த்தா 2 நாளா அந்த கண்ணம்மா வாமிட் எடுத்த மாதிரியே இருக்கா. திடீர்னு தலை சுத்துதுங்கறா. இதெல்லாம் பார்த்தா ஏதோ கர்ப்பமா இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. நீ சொல்றத பார்த்தா மசக்க வந்தவ பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவளுக்கு புள்ள பிறக்காதுன்னு டாக்டரே சொல்லிட்டாரேடி. அப்புறம் எப்படி அவளுக்கு உண்டாகும்? எனக்கு எப்படி பாட்டி அதெல்லாம் தெரியும்? நானே டவுட்ல தானே உனக்கு ஃபோன் பண்ணேன். இம்புட்டு நடந்திருக்கு. ஏதாவது டெஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து பார்த்திருப்பாளே? இல்ல பாட்டி, அதெல்லாம் எதுவும் இன்னும் எடுக்கல. அப்படின்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, நம்ம வயித்துல புள்ளையும் இல்ல பூச்சியும் இல்லன்னு. அவளுக்கு அந்த நம்பிக்கை இல்ல. உனக்கு என்னடி? இத பாரு, அவ எங்கேயாச்சும் கண்டதையும் தின்னுட்டு வந்து தலை சுத்துது வாந்தி வருதுன்னு சொல்லி இருப்பா. நீ அதை விட்டுட்டு வேலைய பாருடி. பாட்டி, நாங்க எல்லாரும் தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம். அந்த சாப்பாடு ஒத்துக்கலனா அப்போ எல்லாருக்கும் தானே அது ஒத்துக்காம போயிருக்கணும். ஆமா, இதெல்லாம் மட்டும் வாய் கிழிய வக்கணையா பேசு. ஆனா நீ ஒரு பிள்ளைய பெத்துக்காத. பாட்டி, என்ன நடக்குதுன்னே தெரியாம நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எதுவும் ஆரம்பிக்காத. இப்போ ஒழுங்கா நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னடி சொல்லணும்? கண்ணம்மா கர்ப்பமா இருக்காளா இல்லையா? ஏண்டி இப்படி ரெண்டுத்துல ஒண்ணு சொல்லுன்னா நான் எப்படி சொல்றது? சரி,
நான் ஒண்ணு கேக்குறேன், அத பார்த்து சொல்லு. அத வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். என்னது? மசக்கக்காரி யாரா இருந்தாலும் அவ முகத்துல புதுசா ஒரு பொலிவு வந்துரும். ஒருவேளை கண்ணம்மா வயித்துல குழந்தை இருக்கிறது உண்மைன்னா அவ முகம் முன்ன இருந்ததை விட பளபளன்னு மின்னுதான்னு பாரு. அத வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாண்டி. நான் ஒருத்தி, அவ இருக்கிற அழகுக்கு நீ எங்க அவ முகத்துல பளபளப்ப பாக்குறது கஷ்டம்தான். இப்ப நீ என்னதான் பாட்டி சொல்ல வர? ஏய், இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேலையை பாருடி. அவ ஒரு வறண்ட நிலம், அதுல புல்செடி கூட முளைக்காது. உனக்கு போய் நான் ஃபோன் பண்ணி பேசினேன் பாரு. போன் வை. ச்சே. ஏய் ஏய், ஏய், அஞ்சலி 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 வச்சுட்டாளா? இப்படி